Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா HulkBuster Mod எப்படி வந்து பாத்தீங்கன்னா GTA ஃபைலை ஆட் பண்றது. HulkBuster Mod வந்து பாத்தீங்கன்னா GTA ஃபைலை ஆட் பண்ணிட்டு அந்த கேரக்டரை நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ரொம்ப ஃபன்னா இருக்கும் HulkBusterோட கேரக்டர் சீரிஸாவே. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் தேவை அப்படின்றதுக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன். ஸோ இந்த GTA 5 மோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் போயிடுங்க. அதில் இந்த நேம் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் அதாவது மொத்தம் 4 தேவைப்படுது, இன்க்ளூடிங் HulkBuster மோடோட. ஸோ இந்த 4 லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ஸில், அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஹுக் 5 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஸ்கிரிப்ட் ஹுக் 5. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா HulkBuster மோட் இதுவும் கண்டிப்பாக கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ஸில். தென் ஓப்பன் ஐவியும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் HulkBuster. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே டவுன்லோட் பண்ணிடணும். ரெண்டாவதும் பண்ணியாச்சு டவுன்லோட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HulkBuster மோட், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா டெல் பண்ணிடுறேன். ஜிப் ஃபைலை டெல் பண்ணிடுறேன். ஓகே, இந்த 3 ஃபைலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு இந்த ஓப்பன் ஐவியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிடுறேன். டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஓப்பன் ஐவி ஃபார்மேட் ஐ ஆக்செப்ட். ஸோ இதுதான் பார்த்து. ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சூப்பர், பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் ஐவி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். சூப்பர். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பாத் செட் பண்ணணும். ஸோ கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ. ஸோ விண்டோ சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பாத் கொடுக்கணும், கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரீமோட அந்த காமன் ஃபைல்ஸை இங்கே கொடுக்கணும். நீங்கள் லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது எபிக் மூலமாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஃபோல்டர், அதாவது அந்த கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோவோட இஎக்ஸி ஃபைல், மெயின் இஎக்ஸி ஃபைல் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எஃப் ட்ரைவில் வச்சுருக்கேன் நான். கேம் ஸ்டீம் லைப்ரரி, ஸ்டீம் ஆப்ஸ். இந்த காமனில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீமோட கேம்ஸ் எல்லாமே சேவ் ஆகும். ஸோ கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ இருக்குது, சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி GTA5.exe. இந்த GTA5.exeன்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஃபோல்டர் லொக்கேஷன்ஸ் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். அகைன் கண்டினியூ, க்ளோஸ் கொடுக்குறேன். அடுத்தது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HulkBuster அந்த ஸ்கிரிப்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோட மெயின் இஎக்ஸி ஃபைல் இருக்கிற லொக்கேஷன். ஸோ இங்கே தான் இருக்குது இஎக்ஸி ஃபைல் லொக்கேஷன்ஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 by 1 போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஹூக் ஃபைல் பார்த்தீங்களா, இதில் இந்த பின்னில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் ஹூக்கும் இந்த டின் புட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணுறேன். அதை GTA5 ஃபோல்டரில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரீப்ளேஸ் த ஃபைல் இந்த டெஸ்டினேஷன். ஓகே கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஹூக் 5.net இருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த .asi அப்புறம் இந்த 2 DLL, இந்த 3 ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இந்த சேம் லொக்கேஷன்ஸில் போடணும். GTA ஃபைலில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி காப்பி ஆகிருக்கு. வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 3 ஃபைலும் காப்பி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது HulkBuster மோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஐவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டூல்ஸில் பேக்கேஜ் இன்ஸ்டாலர்னு இருக்கும். ஓப்பன் ஐவி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கிரிப்ட் ஹூக் வந்து 5 ரெண்டுத்தையும் காப்பி பண்ண பிறகு ஓப்பன் ஐவி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பேக்கேஜ் இன்ஸ்டாலர் வரணும். டூல்ஸில் பேக்கேஜ் இன்ஸ்டாலர். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த HulkBusterோட அந்த லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா HulkBuster ஸ்கிரிப்ட் ப்ளஸ் பெட். ஸோ pet.oiv இருக்கா, இது வந்து ஓப்பன் ஐவி பேக்கேஜ் அப்படியே கொடுத்துட்றோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இன்ஸ்டால் பண்ண கேட்கும், இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இந்த மோட்ஸ்ன்ற ஃபோல்டர் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். கேம் ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணுறாதீங்க. ஸோ கன்ஃபார்ம் இன்ஸ்டலேஷன் கேட்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன். இன்ஸ்டலேஷன் சக்சீடன்னு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பண்ண இந்த ப்ராப்பர் மெத்தட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ தெரியலனா ஜஸ்ட் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஜிடிஏவை ரன் பண்ணலாம். பட் ரன் ஜிடிஏ கொடுக்குறேன். ஓகே, ஜிடிஏ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ HulkBuster மோடை எனேபிள் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+L. உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+L ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் இருக்கும், அதில் HulkBuster Infinity War. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி என்டர் அடிங்க. Ctrl+L கொடுங்க. Ctrl+L கொடுத்து பேக் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அயன்மேன் வெர்ஷன் 2.4.5 இருக்கும். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா எக்யூப் ஆர்மர். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ண முடியும் அண்ட் பறக்கவும் முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடுச்சு. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கியர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். சும்மா பாருங்கள் பர்ஸ்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீபல்சர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்பேரோ W வந்து உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பறக்க ஆரம்பிச்சிருப்பான். லெஃப்ட் ரைட் அஃப்கோர்ஸ் A and D அண்ட் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா S. பாருங்கள் இப்போ ஸ்லோவாக ஆக்கிடுவோம். ஸ்லோ அண்ட் பேக். ஸோ பாவம் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கான், அவன் அலறம் இல்லாமா. ஸோ பாவமாக இருக்குது. சரி அவனை விட்டுருவோம். ஸோ ஃபாஸ்ட்டாக பறக்கலாம் பாருங்கள். இங்கேருந்து எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க, தேனோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகும். இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ அதே இந்த பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேவர் ஃப்ராங்க்லின் கூட வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன இப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக் போகிறேன். ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் நோ ஆர்மர் ஜஸ்ட் பவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வந்துடும். ஸோ மைக்கிளுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம மைக்கிள் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக் போகிறேன், Ctrl+L. ஸோ மைக்கிள் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பேக் போகிறேன். ஸோ நோ ஆர்மர் ஜஸ்ட் பவர்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். சரி இவனை பறக்க வைப்போம். சரியாக இருக்கு பாருங்க. அப்படியே மேலே போய் வைப்போம். அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே. ரோட்லேயே பாருங்கள் சூப்பர்மேன் மாதிரி போயிட்டுருக்கான். சொரிக்கு போகிறான் எங்கேயாச்சும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரெஸ் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே ட்ராவல் கூட பண்ணிக்கலாம். சூப்பர்மேன் மாதிரி பறந்துட்டுருக்கான், நல்லா இருக்குது. ஸோ டேரக்டர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடிட்டிங் பண்ணலாம். அதை நல்லா இருக்கு பாருங்க. சம்பாடி ஓகே, அப்படியே ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா HulkBuster வச்சுக்கலாம். சூப்பர். ஸோ ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஜஸ்ட் புரியல அப்படின்னா ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்மேட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த HulkBuster மோடை வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏல ப்ளே பண்ணலாம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.